டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த வருஷம் நீங்க நினைக்கிற படிப்பு, நீங்க நினைக்கிற கல்லூரியில கிடைக்கிறதுக்கு உங்களுக்காக கடவுள்ட்ட வேண்டிக்கிறேன். இப்ப இந்த வீடியோவுல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டில பிஎஸ்சி அக்ரி, ஹார்டிகல்ச்சர் மொத்தம் எழுதுற 12 படிப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ரவுண்ட்ல நீங்க செலக்ட் ஆயிருப்பீங்க. எப்படி சீட் அலாட்மெண்ட் வாங்கணும்? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஸ்லைடிங் குடுக்கலாமா? வேணாமா? அட்மிஷன் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும்? அதுக்கடுத்து அந்த பணம் ஒரு வேற படிப்புக்கு போற மாரி இருந்தா ரீஃபண்ட் ஆகுமா? அப்படிங்கிறத பத்தியும், நீங்க கோயம்புத்தூருக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ரெடி பண்ணிட்டு போணும்? அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல தெளிவா சொல்லுவோம். கடவுளுடைய கருணையால் இதுவரை 10,000 மாணவர்களுக்கு மேல நம்ம நேரடியாக நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நாங்க நல்ல வழி காட்டணும்னு நினைக்கிறோம். எந்த ஒரு எஜுகேஷன் வீடியோ பார்த்தாலும் அப்டேட்டடான வீடியோ பார்த்துருங்க. இப்பொழுது 2025ல அக்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சருடைய ரவுண்ட்ஸ பத்தி பார்க்குறோம். முதல்ல உங்களுக்கு தெரியும் tnauucanapply.com. இதுல நீங்க வந்து கூகுள்ல டைப் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வரும். இதுல சைன் இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்ளிகேஷன் போடும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடியும் அப்ளிகேஷனுக்குரிய பாஸ்வேர்டு அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய நல்ல மனசுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைச்சிருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், ஜென்ரல் அகடமிக் ப்ரொஃபஷனல் லெட்டர் அப்படின்னு வந்திருக்கும். இதை கிளிக் அழுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்துடும். இதில் உங்களுடைய பேர், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, நீங்கள் என்ன கோட்டாவில் செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு, உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடச்சிருக்கு, என்ன காலேஜு, ரவுண்டு 1ஆ ரவுண்டு 2ஆங்கிறது நல்லா தெரியும். இதில் இதான் மிக முக்கியம், சிவி டேட். அது வந்து இப்போ நான் வச்சிருக்கிறதுல வந்து இப்போ 21 ஜூலைக்கு வர சொல்லியிருக்காங்க. மதியம் 2 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் வந்திருக்கும். இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு சில பேர்த்துக்கு இந்த ரவுண்டு இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைன்னா அப்போ இந்த ரவுண்டில் சீட்டு இல்லை, அடுத்த ரவுண்டில் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும்னு அர்த்தம். இதை முதல்ல நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது கவுன்சிலிங் பேமெண்ட் ரிசிப்ட்டையும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இதை அடுத்து அப்ளிகேஷன் காப்பி இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. மொத்தம் 3 நீங்கள் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரும், கவுன்சிலிங் பேமெண்ட் ரிசிப்ட்டும், நியூவாக அப்ளிகேஷன் நம்ம வந்து கவுன்சிலிங் கலந்துக்கும் போது கொஞ்சம் ஸ்லைடிங் பண்ணி வேறு வேறு காலேஜை மாற்றி மாற்றி வச்சுருப்போம். அதனால் அதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. 3 மிக மிக முக்கியம். இந்த மாதிரி அலாட்மெண்ட் எடுத்தோடனே உங்களுடைய பேரெல்லாம் செக் பண்ணிங்க. அது மாதிரி இந்த ஃபீஸ் ரிசிப்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு சில பேர்த்துக்கு சில காரணங்களால் வந்து ஃபீஸ் ரிசிப்ட் அங்கே வந்து பெண்டிங்னு காட்டும். அதனால் கவலைப்பட வேணாம். நீங்கள் ஃபீஸ் கட்டினதுக்கு வந்து ஆதாரம் வச்சுக்கிங்க. எந்த டேட்டில் கட்டினீங்கன்னு அங்கே போய் சொன்னீங்கன்னா அவங்க அதை திரும்ப எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் புறப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்துங்க. வீட்டு விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சீட் அலாட்மெண்ட் லெட்டர். அதுதான் இந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டர் தான் நம்மளுக்கு வந்து இந்த அலாட்மெண்ட் கார்டுங்கிறது அலாட்மெண்ட் லெட்டர். அது கண்டிப்பாக கையில் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். சைன்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்ட காப்பி. கடைசியாக நீங்கள் மாடிஃபை பண்ண பிறகு, மாற்றம் செஞ்ச பிறகு வந்ததை டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. அதுக்கு அடுத்து வந்து ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப். ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃபில் ஆதார் கார்டு மெயினாக ஒரிஜினல் எடுத்துங்க. பார்த்துட்டு நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. அதான் கரெக்டாக இருக்கும். மற்ற ஏதாவது ஒரு வேலிடி ஐடென்டி ப்ரூஃப் வந்து இருக்க மாதிரி பார்த்துங்க. அதில் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரியே அந்த ஐடென்டி ப்ரூஃபில் இருந்தால் நல்லது. ஆதார் கார்டு பொதுவாக பெஸ்ட்டு. 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட். இந்த 12th மார்க் ஷீட்டில் இப்போ நீங்கள் எல்லோரும் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th சேர்ந்த மாதிரி ஒரு டெம்பரரியான மார்க் ஷீட் தான் வச்சுருப்பீங்க. அதை எடுத்துகிட்டு போனாலே போதும். ஏன்னா அது 90 நாளுக்கு அது வேலிடிட்டி இருக்கும். அதுக்கு பிறகு தான் ஒரிஜினல் தருவாங்க. இப்போதைக்கு அதை எடுத்துகிட்டு போயிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். லேட்டஸ்ட் டிசின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ திடீர்னு வந்து டிகிரி சேர்ந்துருப்பாங்க இந்த வருஷமே. இப்போ அவங்களுக்கு அக்ரி கிடச்சிருக்கும். அதனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு வரும்போது அங்கே அந்த காலேஜினுடைய டிசி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே படிக்காமல் இருந்தீங்கன்னா +2 டிசி எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது ஒரு கோர்ஸில் சேர்ந்துருந்தீங்கன்னா அந்த டிசி எடுத்துகிட்டு போங்க. ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசி நீங்கள் ஒரு இடத்துல சேர்ந்துருப்பீங்க, அவங்களுக்கு டிசி தந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணலான்னா, போனஃபைடு வாங்கி எடுத்துகிட்டு போகலாம். போனஃபைடு எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். அங்கே 1 நாள் 2 நாள் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் டிசி வாங்கி கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுறவங்க மட்டும் எடுத்து கொடுக்கணும். முதல் பட்டதாரியாக இருந்தால் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட். இது எல்லாமே கண்டிப்பாக கையில் எடுத்துக்கங்க. இதில் பொதுவாக ஒரு 10 செட்டு ஜெராக்ஸ் எப்பவுமே போட்டு வச்சுங்க. ஏன்னா அங்கே கொண்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்ட பிறகு 4 வருஷம் கழிச்சு தான் கிடைக்குங்கிறதால நீங்கள்
எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கோ அல்லது ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மறக்காமல் எடுத்துக்கங்க. இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் கிளம்பலான்னு விட்டு கிளம்பும்போது ஒரு முறைக்கு 2 முறை இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் போகும்போது பொதுவாக முதல்ல கோயம்புத்தூர் போகிறவங்களுக்காக சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் எந்த வழியாக போனாலும் ஒன்று காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போவீங்க. இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போனீங்க அப்படின்னா அதில் மருதமலை பஸ் அது ஏறினீங்க அப்படின்னா நேரடியாக டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய அந்த வாசல்லே இறக்கி விட்டுருவாங்க. ஒரு சில பேர் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குவீங்க. அந்த மாதிரி சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியில் வரணும். வெளியில் வந்து 1C அப்படிங்கிற பஸ் வரும், அடிக்கடி வரும். வடவள்ளின்னு போட்டு வரும். இந்த வடவள்ளிங்கிற பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா அதுவும் கொண்டு வந்து டிஎன்ஏயு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வாசல்லே கொண்டு விட்டுரும். அதனால் போகிறது ஈஸி தான். காரில் போகிறவங்களுக்கு சொல்ல தேவையில்ல, கரெக்டாக போயிடுவீங்க நம்மளுக்காங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குறைந்தபட்சம் ஒரு 10 to 15 நிமிஷம் வரும் நம்மளுக்காங்க. உங்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய கல்லூரி இதுதான் டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்த இறக்கி விட்ருவாங்க உங்களுக்கு. இறங்கின உடனே இது அப்படியே இது தெரியும், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்னு தெரியும். இந்த கேட்டில் ஒரு பெரிய கேட் இருக்கும், அது உள்ளே போகணும். அது உள்ளே போன முடித்த உடனே உங்களுக்கு இது மாதிரி அண்ணா அரங்கம், அண்ணா ஆடிட்டோரியம்னு ஒன்று இருக்கும். நடந்து போனீங்கன்னா தெரியும். அந்த அண்ணா ஆடிட்டோரியத்துக்குள்ளே தான் போய் நம்ம கவுன்சிலிங் கலந்துக்கணும். இந்த அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு வெயிட்டிங் ஹால் வச்சுருப்பாங்க. இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்கும். இந்த வெயிட்டிங் ஹாலில் தான் நீங்கள் போய் உட்காரணும். ஒரு உதாரணமாக உங்களுக்கு 11 மணி பேட்ச் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் 10 மணிக்கே அந்த வெயிட்டிங் ஹாலில் போய் உட்காந்துக்கணும். அந்த வெயிட்டிங் ஹாலில் போய் உட்காந்தோன்னா ஒரு டோக்கன் தருவாங்க. அந்த டோக்கன் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு எப்போ அவங்க வந்து இந்த அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு அனுப்புகிறாங்களோ அப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா போதும். இதில் எதுவும் அவசரப்பட வேணாம், டோக்கன் வாங்குறதுலாம் அடிச்சுக்க வேணாம், ஒன்றும் வேணாம். ஏன்னா உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம். நீங்கள் வரிசையாக போகணுங்கிறதுக்காக ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அவ்வளோதான். பின்னாடி போகலையே பதட்டப்படாமல் சாதாரணமாக போங்க. அப்படி இந்த அண்ணா ஆடிட்டோரியத்துக்கு உள்ளே போன உடனே எப்படி இருக்குன்னா அந்த ஹால் இப்படி இருக்கும். இதுதான் அண்ணா ஆடிட்டோரியம். இந்த அண்ணா ஆடிட்டோரியம் எல்லாத்தையும் வரிசையாக உட்கார வச்சு சாருங்க பேசுவாங்க. மிக தெளிவாக பொறுமையாக நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் மிக அழகாக பதில் பேசுவாங்க. ஒரு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட அவங்க பேசுவாங்க. அவங்க பேசுறதுலேயே நம்மளுக்கு எந்த டவுட்டுமே வராது. அதையும் மீறி டவுட் வந்தால் நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். ரொம்ப பொறுமையாக ரொம்ப நல்ல விதமாக பதில் சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க மாணவர்களையும் பெற்றோரையும். அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கேட்டுங்க. அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. ஸ்லைடிங்னா என்ன, எத்தனை ரவுண்டு நடக்கும், அந்த கட்டுற 20,000 திரும்ப ரீஃபண்ட் வருமா வராதா, எப்படிலாம் வரும், என்ன மெத்தடு, எல்லாமே மிக தெளிவாக சொல்லுவாங்க. பொறுமையாக கேட்டுக்குங்க. கேட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் இருக்கிறீங்களா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் இதில் நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணுங்கிற மாதிரி உங்கள்கிட்ட போட்டு காட்டுவாங்க. இப்போ லாஸ்ட் இயர் கேட்டப்போ நீங்கள் முதல்ல வாங்கின டோக்கன், சீட் அலாட்மெண்ட் லெட்டர், அப்வேர்ட் மூவ்மெண்ட்டுக்கு வில்லிங்னஸ் ஃபார்ம் ஒன்று அங்கே உள்ளே உட்காந்துனே தருவாங்க. இப்போ காட்டுறேன். அதுக்கடுத்து டிஎன்யூ அப்ளிகேஷன் ஃபார்மு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட்டுங்கிறது இப்போ நம்மளுடைய டெம்பரரி மார்க் ஷீட் தான் இருக்கும். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பார்த்துங்க. கம்யூனிட்டி அண்ட் டிசி இது அங்கே கம்பல்சரி போன வருஷம் கேட்டாங்க. இந்த வருஷம் 1-2 டாக்குமெண்ட்ஸ் எதாவது மாற்றி கேட்டாலும் பார்த்துக்கலாம், எக்ஸ்ட்ரா கேட்டாலும். இந்த வில்லிங்னஸ் ஃபார்ம்னா இதுதான் வில்லிங்னஸ் ஃபார்ம். இது இப்போ தமிழ்லையும் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லை. தமிழ்லையும் இருக்கும். நேம்ங்கிறது உங்கள் பேர் எழுதிக்கணும். ரிஜிஸ்டர் நம்பருங்கிறது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தான் இப்போதைக்கு. அதுக்கடுத்து இமெயில் ஐடி, அந்த அப்ளிகேஷன் போடும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்குன்னா அதே காலேஜை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட் வில்லிங் கொடுத்துடலாம். எங்களுக்கு ஸ்லைடிங்லாம் வேணாம். இப்போ ஒரு உதாரணமாக இப்போ ஒரு பையனுக்கு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த ரவுண்டில் வந்து அவருக்கு வந்து இது கிடச்சிருக்கு. இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி கிடச்சிருக்கு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த காலேஜ் நம்மளுக்கு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாருன்னா அப்போ அவர் வந்து நாட் வில்லிங் கொடுத்துடணும், எனக்கு ஸ்லைடிங்லாம் வேணாம் அப்படின்னு. இல்லை இந்த காலேஜுக்கு முன்னாடி நான் எனக்கு இன்னும் நிறைய காலேஜ் முன்னாடி இருக்குது, அதுக்கு நான் ஸ்லைடிங் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வில்லிங்னு கொடுக்கணும். இதை கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அவங்களும் ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் கையெழுத்து, அதுக்கடுத்தது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கையெழுத்து, பேரண்ட்டு ஆர் பாதுகாவலர் யார் உள்ளே போகிறீங்களோ அவங்க தான். நீங்கள் இங்கேருந்து எத்தனை பேர் இங்கே உள்ளே போனாலும் கூட அந்த ஹாலுக்குள்ளார ஒரு பேரண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் போக முடியும். 1+1 தான். இதை பற்றி இன்னும் அங்கே தெளிவாக சொல்லுவாங்க. தமிழ்லையும் இப்போ ஃபார்ம் இருக்குது. அதனால் நீங்கள் வில்லிங் கொடுக்குறீங்களா, நாட் வில்லிங் கொடுக்குறீங்களாங்கிறத பாருங்கள். இப்போது ஒருத்தருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் செல்ஃப் சப்போர்ட் கிடச்சிருக்கு. இப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வில்லிங் கொடுக்குறார் அப்படின்னா இப்போ அவருக்கு கிடச்சிருக்கிற இடம் வந்து 14வது இடம் கிடச்சிருக்கு.
அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கிடச்சிருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, அண்ணாமலை யூனிவர்சிட்டி செல்ஃப் சப்போர்ட்டிங்னா உங்களுக்கு தெரியும் ஃபீஸு அதிலே போட்டிருக்காங்க. 1,20,000 ஃபீஸ் கட்டணும். ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு ரூ. 50 ரூ. 60 வரும். அப்போ 1.80க்குள்ள செலவாகும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இது இருக்கட்டும் அப்படியே, இதுக்கு மேலே நம்மளுக்கு ஏதாவது வேறு நல்ல காலேஜ் கிடைச்சா தேவலாம் அப்படின்னு நினச்சாருன்னா அவரு வில்லிங் கொடுப்பார். வில்லிங் கொடுத்தாருன்னா மேலே வந்து அது வில்லிங்னு சொல்கிறத விட அப்வேர்ட் மூமெண்ட்ஸ் தான், மேலே மட்டும்தான் போகும். அது எந்த காரணம் மட்டும் உங்களுக்கு எந்த கல்லூரி கிடைச்சிருக்கோ அதுக்கு கீழே அது வரவே வராது, மேலே மட்டும்தான் போகும். மேலே போகும்போது அது எந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும். அந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோ ப்ராசஸ் தான். அது நம்ம மார்க்குக்கு தகுந்த மாதிரி எங்கே வேணாலும் போய் நிற்கும். அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ்ங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இப்போ அங்கே போகிறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி, நம்மளுக்கு வந்து டிஎன்ஏயுக்கு போயிடுறீங்க. அங்கே போயிட்டு ஸ்லைடிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முதல் ஸ்லைடிங்கில் வந்து ஜூலை 30ஆம் தேதி நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வேர்ட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே மார்க்கு தகுந்த மாதிரி தான். அதுக்கடுத்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி 18ஆம் தேதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்வேர்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி 3 முறை நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 3 முறையும் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு முன்னேறுதுன்னு அதை வேணால் பார்த்துக்கலாமே தவிர, இப்போ உங்களுக்கு வந்து ஜூலை 7ஆம் தேதி, இப்போ ஜூலை 30ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஒரு உதாரணமாக இந்த இடத்த கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, கரூர். அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியாது. சும்மா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்லைடில். அதுக்கு அடுத்த ஸ்லைடில் வந்து இவருக்கு கோயம்புத்தூரில் போய் நிற்குது அப்படின்னு அப்பயும் பார்த்துக்கலாம். ஃபைனல் அலாட்மெண்ட்டில் அந்த ஸ்லைடிங்கில் எங்கே போய் நிற்குதோ அதுதான் நம்மளுக்கு கல்லூரி. அது இப்போதைக்கு ஆகஸ்ட் 18ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது டேட்டு கூட மாறலாம். அதனால் ஸ்லைடிங் கொடுக்குறவங்க ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி கொடுத்துருக்க டேட்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜூலை 30ஆம் தேதி, ஆகஸ்ட் 7ஆம் தேதி, ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி பார்த்துக்குங்க. லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது தெரியும். இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணி திரும்ப லாகின் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த இடத்த வந்து அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் மாறும். இந்த காலேஜுடைய பேர் வந்து மாறும். இப்போது இன்னொரு ஸ்டூடெண்ட் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கிடச்சிருக்கு. அவர் என்னன்னா முதல்ல எடுத்தவொடனே அவர் ஃபாரஸ்ட்ரி தான் போட்டார். அதனால் அவர் வந்து இதில் இனிமேலுக்கு அப்டேட் கொடுக்கவே முடியாது. ஏன்னா முதல் இடமே அவர் கிடச்சிருச்சு. அதனால் முதல் இடம் கிடச்சவங்க நமக்கு வந்து வில்லிங்னஸ் கொடுக்குற மாதிரி வராது. 2வது இடம் 3வது இடம் கிடச்சவங்க கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு மேலே முன்னேறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். கண்டிப்பாக ஸ்லைடிங் கொடுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்லைடிங் கொடுக்குறது முன்னாடி ஒன்று பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருக்க படிப்புலாம் நல்ல படிப்பு தானா, எல்லாம் நல்ல படிப்பு தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணுங்கள். ஸ்லைடிங் என்பது சாதாரண வார்த்தையில் சொல்லணும்னா ட்ரெயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சுன்னா அது எங்கே போய் நிற்குதோ அங்கே போய் இறங்கிக்க வேண்டியதான். மற்ற எல்லா இடத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னேறிட்டே போகுது, நம்மளுடைய அப்கிரேட் எப்படி போகுதுங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த கவுன்சிலிங் ஹாலில் போயிட்டு அந்த வில்லிங் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு அல்லது நாட் வில்லிங் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி கொடுத்துட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போனஃபைட் கொடுப்பாங்க. இந்த போனஃபைடுக்குள்ளே உங்கள்கிட்ட என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் கையில் வாங்கியிருக்காங்கிறத பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு உதாரணமாக 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி, டிசி, நேட்டிவிட்டிலாம் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த போனஃபைட் அடித்து கொடுத்துருவாங்க. இந்த போனஃபைடை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கவுன்சிலிங் வேணாலும் அட்டன் பண்ணலாம், என்ன காலேஜில் வேணாலும் அட்மிஷன் வாங்குறதுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ உதாரணமாக வெட்னரி இப்போ ஆரம்பிக்குது, உங்களுக்கு 21லேருந்து 24 வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இன்ஜினியரிங் செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு ஆரம்பிக்குது. அது மாதிரி தேர்ட் ரவுண்டு உங்களுக்கு என்ன யார் யார் கோர்ஸ் ஃபிஷரிங் இப்போ ஆரம்பிக்க போகுது, வெவ்வேறு கோர்ஸ் பண்ணும்போது இந்த போனஃபைடு வச்சுக்கலாம். அங்கே எங்கேயாவது சீட்டு கிடைச்சதுன்னா இந்த இதை உங்களுக்கு மாற்றணும்னு நினச்சா கூட இங்கே வந்து மாற்றிக்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு அவங்களே போட்டிருக்கிறது இதுதான். அதாவது பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சின்னு ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ஃபீஸ் ரேட்டு தான். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த ஃபீஸ், அதுலேயே பிடெக்னு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பிடெக் கோர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா இதான் ஃபீஸ். இதில் போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜில் போனீங்கன்னா இந்த ஃபீஸ். இதில் இன்னும் முதல் பட்டதாரிக்கெலாம் ஃபீஸ் ரெடியூஸ் ஆகும். அதை பார்த்துக்க அங்கே விளக்கமாக சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 2 சீட்டு இருக்குது. அதாவது வந்து எய்டட் அப்படின்னு ஒரு சீட்டு இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அங்கே செல்ஃப் சப்போர்ட்னு ஒரு சீட்டு இருக்கும். எய்டட் சீட்டு கிடச்சிங்கன்னா இவ்வளோ தான் ஃபீஸ். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்கவே மாட்டாங்க. அது மாதிரி செல்ஃப் சப்போர்ட்னா இதுதான் ஃபீஸ். இதை இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ் வரும். ஹாஸ்டல் ஃபீஸ்னால் பொதுவாக கேர்ள்ஸுக்கு 55,000, பசங்களுக்கு 60,000 ரூபாய்க்குள்ளே வரும்.
இவ்வளோதான் இதில். இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதில் வந்து கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. இதில் இன்னொன்று உங்களுக்கு கிடைக்கிற இது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இந்த ஃபீஸ் ரேட். கவர்மெண்ட் காலேஜுக்கு இந்த ஃபீஸ் ரேட்டு. இதை இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது. பொதுவாக கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ஃபீஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் 3500 4000 வரைக்கும் பொதுவாக வரும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அன்றைக்கி அவங்க சொல்லுவாங்க. தனியார் காலேஜ் தான் ஃபீஸ் பார்த்துங்க. இந்த வருஷம் கவர்மெண்ட்லேயே அவங்களாவே வந்து ஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. தனியார் கல்லூரியில் எந்த கல்லூரியில் போனாலும் குறைந்தபட்சம் 1,33 1,33,000 போட்டிருக்காங்க. அதிகபட்சம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,20,000 போட்டிருக்காங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கல்லூரிக்கு முன்னாடி இது அப்படியே வெப்சைட்லேயே இருக்குது. அதனால் தேர்ந்தெடுக்கிற கல்லூரிக்கு முன்னாடி இது வந்து ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். அது இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும். பொதுவாகவே ஹாஸ்டல் ஃபீஸுங்கிறது உங்களுக்கு ஒரு தனியாராக இருந்ததுன்னா ஒரு 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா 80 ரூபா அந்த அளவுக்கு வரும். அதையும் பார்த்துக்கங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தால் பொதுவாக கவர்மெண்ட்டில் வந்து படிக்கிற காசு, அதுக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சில கல்லூரியில் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 30,000 ரூபா, இல்லை 55,000 ரூபா, இல்லை 20,000 ரூபா, 10,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட்டே இப்போ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு. இந்த ஃபீஸ் இதுலேயே போட்டிருக்காங்க. அதனால் அரசு பள்ளி மாணவர்கள் எடுக்கிறவங்க ஒரு சில கல்லூரிகளில் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு சில கல்லூரியில் ஃபீஸ் வாங்குறதில்ல. ஒரு பைசா கூட வாங்க மாட்டாங்க. அது என்னென்ன கல்லூரின்னு லிஸ்ட்டில் இருக்குது, வெப்சைட்லேயே இருக்கும், பார்த்துங்க. அரசு பள்ளி மாணவர்கள் கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது பார்த்துங்க. அந்த கல்லூரியை பார்த்து தேர்ந்தெடுங்க. இதுலேயும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டிஎன்யூ வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு 13 காலேஜில் எங்களுக்கு என்ன ஃபீஸ்ன்னு இன்னும் தெரில. அந்த விவரம் வந்து எங்களுக்கு வந்து வரவில்லை அப்படின்னு அக்ரிகல்ச்சர் சொல்லியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி கல்லூரியில் நீங்கள் போய் சேர்ற மாதிரி இருந்தால் காலேஜுக்கே நேரடியாக ஃபோன் பண்ணி என்ன ஃபீஸ் ரேட் என்னென்னு கேட்டுங்க. அக்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கல்லூரியில் சேர போகிறீங்க, கவர்மெண்ட்டா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியா அல்லது தனியாரா அப்படிங்கிறத பார்த்துங்க. இது செல்ஃப் ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரைவேட் காலேஜ்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். பார்த்து அப்ளைடு காலேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று தான். பார்த்துங்க. இது உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம், இல்லது இதுக்கு மெயில் அனுப்பலாம். உடனடியான மெயிலெலாம் அனுப்புனா உடனே பதில் வருது. ஆனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க, அவங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும்னு இப்போ சொல்லிட்டோம். கோயம்புத்தூர் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறத ஃபஸ்ட்லேயே சொன்னோம். ஒரு முறை நல்லா ரீகால் பண்ணிக்கங்க. ஞாபகமாக கிளம்புறதுக்கு முன்னாடி பையில் தான் வச்ச மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் வேறு ஒரு ஃபைலில் வச்சுருவோம். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை ஃபைலை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு ஒரு இடத்துல போயிருப்பீங்க, அப்ளிகேஷன் போட ஒரு இடத்துல போயிருப்பீங்க, ஜெராக்ஸ் கடைக்கு போயிருப்பீங்க, எங்கேயாவது ஏதாவது ஒன்று மாறிடும். இது அனைத்தும் ஒரிஜினலாக இருக்கணும். 10th 12th கம்யூனிட்டி எல்லாமே ஒரிஜினல் எடுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை க்ரீன் கலரில் எடுத்துருங்க. அதான் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் க்ரீன் கலரில் சீட்டில் எடுங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இந்த மாதிரி கொஷின் மார்க் மாதிரி இல்லாமல் பச்சை கலரில் டிக் மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நான் போக முடியாதா அப்படின்னா, இருக்கிற ஜெராக்ஸாவது எடுத்துகிட்டு போய் கலந்துங்க. அவங்க உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் 1 நாள் 1.5 நாள் டைம் தருவாங்க. அப்போட நீங்கள் வந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கலாம். எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு மட்டும் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகாம மட்டும் இருந்துடாதீங்க. எது இல்லைனாலும் முதல்ல கலந்துக்குங்க. கோயம்புத்தூர் போயிட்டு வந்த பிறகு நீங்கள் பொறுமையாக பார்க்கணும். ஜூலை 30ஆம் தேதி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஆகஸ்ட் 7ஆம் தேதி, அடுத்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஃபைனல் அலாட்மெண்ட் டேட் ஒன்று வரும். அதை நாங்களும் சொல்லுவோம். இப்போது முதல் ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைக்கல, என்னை 21லேருந்து 26 வரைக்கும் கூப்பிடல, அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே 30ஆம் தேதி உங்களுடைய அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து லாகின் பண்ணிங்கன்னா 31லேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடச்சிருக்கும். ஒரு வேளை அதுலேயும் இல்லைன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களை 8ஆம் தேதிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களை வர சொல்லுவாங்க. ஒரு வேளை அதுலேயும் இல்லைன்னா ஆகஸ்ட் 18 ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 19லேருந்து 21 வரைக்கும் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக அக்ரியில் சீட் அலாட்மெண்ட் இருக்கும். இப்போதைக்கு காலேஜ் ஓப்பனிங் டேட் வந்து செப்டம்பர் 3 கொடுத்துருக்குறாங்க. இதில் சீட்டெல்லாம் நிரம்பாமல் போன வருஷம்லாம் நிறைய சீட்டு காலியாக தான் இருந்தது. அந்த மாதிரி நிரம்பாத சீட்டெல்லாம் வந்து ஸ்பாட் அட்மிஷன்னு தனியாக கூப்பிடுவாங்க. அது இப்போதைக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி போட்டிருக்காங்க. இந்த டேட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போ என்னங்கிறது நம்மளும் சேனலில் சொல்லுவோம். பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த டேட்டெல்லாம் மறக்காமல் பாருங்கள். அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தால்
அதை விட 1 நாள் 2 நாள் முன்னாடி இருக்கும். இந்த 7.5 7.5ன்னு இருக்கும். இப்போ மொதல் ரவுண்டில் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது 7.5க்கு. அதனால் மனம் தளர வேணாம். அடுத்து 2ஆவது ரவுண்ட் பாருங்கள். அடுத்து 3ஆவது நீங்கள் 3rd பேஸ் 4th பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ரவுண்டு தான் அது. அதனால் ஒவ்வொரு ரவுண்டும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். எதில் சீட்டு கிடைக்கலனா கூட இந்த ஸ்பாட் அட்மிஷனில் நிறைய கிடைக்கும். இது நாங்கள் வருஷம் வருஷம் அந்த கவுன்சிலிங் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூடவே போயிட்டு வரதால இது நல்லா தெரியுது. உங்களுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதில் இந்த ரீஃபண்டுங்கிறது போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்காங்க இப்போ 20,000 கட்டுறோம் அப்படின்னா அந்த காலேஜ் உங்களுக்கு வேறு ஒரு படிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பவும் கோயம்புத்தூருக்கு போயிட்டு காலையில் 9 மணிக்குள்ளே போயிடணும். போயிட்டு எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மதியம் 2 to 3க்குள்ளார உடனடியாக உங்களுடைய அனைத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துருவாங்க. அந்த கட்டுற பணம் மட்டும் 1 வாரம் 10 நாள் ஆகும் ரிட்டர்ன் வர்றதுக்கு. உங்கள்கிட்ட பேங்க் பாஸ்புக் கேட்பாங்க. எந்த பேங்க்குக்கு வந்து ரிட்டர்ன் வரணுமோ அதை கேட்பாங்க. அதை நீங்கள் வந்து அவன்கிட்ட இணைச்சி கொடுத்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக பணம் ரீஃபண்ட் ஆகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நிறைய கோர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதுக்காக சொல்கிறோம். இதை தெளிவாக அந்த ஹாலில் சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன இந்த எனக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் எனக்கு இன்னும் சீட்டே அலர்ட் ஆகலை, செகண்ட் ரவுண்ட்லேயும் எனக்கு கூப்பிடல, தேர்ட் ரவுண்டும் கூப்பிடல அப்படின்னா லாஸ்ட் இயருக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பாருங்கள், நாட் காட் சான்ஸ் முதல் ரவுண்டில் வரல, 2ஆவது ரவுண்டில் வரல, 3ஆவது ஃபைனலாக சீட்டு கிடச்சிது. அதனால் சீட் அலர்ட் ஆகிடும். அதனால் கவலையே பட வேணாம். பொறுமையாக மட்டும் அந்த டேட்டை நான் சொன்ன டேட்டில் நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணி பாருங்கள். கடவுளுடைய கருணையால் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிற படிப்பு நீங்கள் நினைக்கிற கல்லூரியில் கிடைக்கிறதுக்கு உங்களுக்காக நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக அக்ரியில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது அக்ரி சம்மந்தப்பட்ட 12 படிக்கலும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸ் தான். நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம். நீங்கள் நல்லா சிறப்பாக படித்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை காத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை படிப்பு மட்டும் அல்ல, உங்களுக்கு அரசு வேலையும் கிடைக்குன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட டவுட் எதாவது இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. தயவு செஞ்சு எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க, கால் பண்ணாதீங்க. எங்களால் முடிஞ்ச உதவியை சீக்கிரமாக இலவசமாக செய்கிறோம். நன்றி.